ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னது 10th CBSE மேக்ஸில் நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 5.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் கொஸ்டின். வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக சமுக்கு போயிடலாம். ரைட் ஃபர்ஸ்ட் 4 terms ஆஃப் த ஏபி when the first term A and the common difference Dன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம ஏபினாலே நம்மளுக்கு என்ன தெரியணும், ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர், செகண்ட் உள்ள நம்பர், தேர்ட் உள்ள நம்பர், ஃபோர்த் உள்ள நம்பர் இருந்தாலும் 1க்கும் 2க்குள்ள டிஃபரன்ஸும் 2க்கும் 3க்குள்ள டிஃபரன்ஸும் 3க்கும் 4க்குள்ள டிஃபரன்ஸும் சேமா இருந்தால் தான் அது ஏபி. அது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் ஃபர்ஸ்ட் 4 terms நம்ம ரைட் பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் 4 terms அதாவது ஃபர்ஸ்ட் 4 நம்பரை ரைட் பண்ணணும் ஆஃப் த ஏபி. ஏபினா என்னது, ஒன்று போல டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கும். வென் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ அண்ட் த காமன் டிஃபரன்ஸ் டி. ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம ஏன்னு சொல்றோம், அதோட காமன் டிஃபரன்ஸ் என்னது டின்னு சொல்றோம். ஆர் கிவன் அஸ் ஃபாலோஸ். அவங்க அந்த ஏ டேர்மையும் டி டேர்மையும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை வச்சு நம்ம என்னது ஃபர்ஸ்ட் 4 termஸை நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க, டி ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது A10ங்கிறது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க 4 terms என்ன கண்டுபிடிக்கணும், A1 A2 A3 A4 4 நம்பர் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் A10ங்கிறதா ஸ்டார்டிங் நம்பர். ஓகேவா, அப்ப இது என்ன எழுதிக்கலாம், நம்ம A1 ஈக்குவல் டு 10ன்னு எழுதிக்கலாமா. A1 ஈக்குவல் டு A ஈக்குவல் டு 10. A1க்கும் A2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 10. அப்ப A1 பிளஸ் அந்த D ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு A2 கிடைக்குமா. ஸோ A1 ஈக்குவல் டு A ஈக்குவல் டு 10ன்னு எழுதியாச்சு. A2 எப்படி கண்டுபிடிப்போம், இந்த A1 பிளஸ் அந்த டிஃபரன்ஸ் 10. ஸோ A1 என்னது 10 பிளஸ் அந்த டிஃபரன்ஸ் என்னது 10. ஸோ 10 பிளஸ் 10 20. அடுத்து என்னது A3 ஈக்குவல் டு அகைன் என்ன பண்ணணும், இங்கே என்ன வரும் 10 வருது, அடுத்தது என்னது 20 வருது. ஓகேவா, அடுத்து என்னது இதுக்கும் இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் 10. அப்ப என்ன பண்ணும், இந்த நம்பரையும் அந்த 10ஐயும் ஆட் பண்ணா A3 கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த 20ஐ கொண்டுட்டு வந்து இங்க போடுங்க. A2 பிளஸ் D ஈக்குவல் டு 20 பிளஸ் 10 30. அடுத்து என்ன பண்ணும், இந்த 30ஐ கொண்டு இங்க போடணும். அப்ப A4 ஈக்குவல் டு A3 பிளஸ் D. ஸோ அந்த 30 பிளஸ் 10 ஈக்குவல் டு 40. இப்ப கிடைச்சிருச்சா உங்களுக்கு அந்த 4 நம்பர் கேட்ட நம்பர். the series will be 10. ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர் என்னது 10 20 30 40. இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது, 10க்கும் 20க்குள்ள டிஃபரன்ஸ் 10, 20க்கும் 30க்குள்ள டிஃபரன்ஸ் 10, 30க்கும் 40க்குள்ள டிஃபரன்ஸ் 10. ஓகேவா, அப்ப இப்ப இது கரெக்டா டிஃபரன்ஸ் 10 கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்ட் தானே. இப்ப இந்த சீரீஸ் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 4 terms ஆஃப் த ஏபி வில் பி 10 20 30 40. புரிஞ்சதா உங்களுக்கு, அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஒன் A ஈக்குவல் டு -2 D ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இப்ப பாருங்க, இப்ப லெட் த சீரீஸ் வில் பி, நம்ம என்ன எழுதுவோம், 4 கண்டுபிடிக்கணும். A1 A2 A3 A4 கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன எழுதுவோம், A1 ஈக்குவல் டு ஏன்னு எழுதிடுவோம். A1 ஏன்னு எழுதி -2 போடுவோம். அதே மாதிரி A2 எப்படி கண்டுபிடிப்போம், அந்த A1 வேல்யூ பிளஸ் D. ஸோ A1 பிளஸ் Dனா ஈக்குவல் டு -2 பிளஸ் 0னா என்னது -2 தான் வரும். A3 ஈக்குவல் டு A2 பிளஸ் D. அந்த A2 பிளஸ் D ஈக்குவல் டு -2 பிளஸ் 0னா என்னது -2 தான் வரும். A4 ஈக்குவல் டு A3 பிளஸ் D ஈக்குவல் டு -2 பிளஸ் 0னா என்னது வரும், -2 தான் வரும். அப்ப சீரீஸ் எப்படி இருக்கும், -2 -2 -2 -2 இருக்கும். ஃபர்ஸ்ட் 4 terms ஆஃப் த ஏபி வில் பி -2 -2 -2 -2. இப்ப -2க்கும் -2க்கும் நடுவுல என்ன டிஃபரன்ஸ், ஒரு டிஃபரன்ஸ் சொல்ல 0 தான். அதைத்தான் அவங்க இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, D ஈக்குவல் டு 0. அப்ப நீங்க எழுதின ஆன்சர் கரெக்ட் தான். -2 -2 -2 -2 இதான் வந்து ஆன்சர் செகண்ட் கொஸ்டினுக்கு. அப்புறம் செகண்ட்ல தேர்ட் பாருங்க, A ஈக்குவல் டு 4 D ஈக்குவல் டு -3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப சீரீஸ் எப்படி எழுதணும், A1 A2 A3 A4. ஃபர்ஸ்ட் ஏங்கிறத A1 ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கணும். A1 ஈக்குவல் டு A ஈக்குவல் டு 4. அந்த 4 A2 ஈக்குவல் டு A1 பிளஸ் Dன்னு போடுவீங்க. அப்ப 4 D யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, -3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -3 ஈக்குவல் டு என்ன வரும், 4 - 3னா என்ன வரும் 1. அடுத்து A3 ஈக்குவல் டு A2, இந்த A2 பிளஸ் D அப்படின்னு போட்டா இந்த 1 அந்த D யோட வேல்யூ என்னது -3. 1 - 3 ஈக்குவல் டு -2. அப்புறம் A4 ஈக்குவல் டு இந்த A3 அந்த பிளஸ் D. ஸோ A3 என்னது -2, அந்த பிளஸ் D என்னது -3. ஸோ ஆன்சர் என்னது -5. இந்த சீரீஸ் வில் பி என்ன வருது, 4 1 -2 -5. ஓகேவா, 4 1 -2 -5. The first 4 terms of the AP will be 4 1 -2 -5. இப்ப பாருங்க, இதுல இருந்து பாருங்க, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது 3. ஓகேவா, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது 3.
ஓகேவா? இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது 3. புரியுதா உங்களுக்கு? இதுல -5க்கும் -2க்கும் நடுவில் என்னது இங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வந்து மைனஸ், அப்ப ரிவர்ஸ்ல போகுது. அப்ப இதுக்குள்ள என்ன வருது -5 2க்கும் இதுல என்ன வருது 4 ஒரு டேர்ம் வரும், -3ங்கிற ஒரு டேர்ம் வரும். ஓகேவா? இதுக்குள்ள அதுக்கடுத்து இதுக்கும் நடுவில் பாருங்க, இதுல என்ன வரும் 0ங்கிற ஒரு டேர்ம் வரும், -1ங்கிற ஒரு டேர்ம் வரும். ஓகேவா? ஸோ 3 டேர்மா போகும், ரிவர்ஸ்ல போகும். ஓகேவா? ஸோ அப்ப என்னது -3ங்கிறது தான் டிஃபரன்ஸ். புரிஞ்சதா? ஓகேவா? அடுத்து பாருங்க 4th சம். a is equal to -1, d is equal to 1/2 அப்படின்னா let the series will be a1 a2 a3 a4. வழக்கம் போல இதை என்ன எழுதுவோம், a1 is equal to a is equal to -1 எழுதுவோம். ஸோ -1 dனா -1 + 1/2 அப்படின்னா என்ன வரும், இது காமன் டிஃபரன்ஸ் வந்து 2. ஸோ இங்கே எத்தனை டைம் போகும், 2 டைம் போகும், -2 + 1. ஸோ ஆன்சர் என்னதும் -1/2. ஸோ இந்த -1/2 அங்கே இருக்கிற 1/2. ஸோ என்னாகும் 0 ஆயிரும். அடுத்து என்ன வரும், இந்த 0 அங்கே உள்ள 1/2, 0 + 1/2னா 1/2. அவ்வளோதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது -1, செகண்ட் உள்ளது என்னது -1/2, தேர்டு உள்ளது என்னது 0, அடுத்து உள்ளது 1/2. இதுக்குள்ள டிஃபரன்ஸ்லாம் என்னது 1/2. ஓகேவா? இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 1/2, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 1/2, இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 1/2. அவ்வளோதான். The first 4 terms of the AP will be -1, -1/2, 0, 1/2. ஓகேவா? அடுத்து பாருங்க செகண்ட்ல 5th சம் பாருங்க. a is equal to -1 2.5, d is equal to -0.25 கொடுத்துருக்காங்க. சேம் அதே மெத்தட் தான். லெட் த சீரிஸ் a1 a2, இதை வந்து a1 எடுத்துக்கோங்க. a1 a is equal to -1.25. இந்த -1.25 இந்த d-யும் நம்ம பிளஸ் பண்ணுவோம். -1.25 -0.25 என்ன வரும், -1.50. இந்த -1.50வே அந்த d-யும் நம்ம ஆட் பண்ண போறோம். -1.50 -0.25 -1.75. இந்த -1.75 அந்த d-யும் எடுத்துக்கிட்டோம்னா -2.000. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னது -1.25, செகண்ட் ஆன்சர் -1.50, தேர்ட் ஆன்சர் -1.70, ஃபோர்த் ஆன்சர் -2. ஸோ த ஃபர்ஸ்ட் 4 terms of AP will be -1.25, -1.50, -1.50, -2. அவ்வளோதான். ஓகேவா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது புரியலைன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.